விட்டு படம் நான் என் வயசுக்குன்னா நான் பார்க்கல சார். ஏன்னா எனக்குன்னு ஒரு எய்ம் இருக்குல்ல. ஐயோ ஒரு விவசாய வீடியோ போட்டா பாக்குறீங்களா? உங்க கண்ணுல எல்லாம் தென்படுதா? நைட் 12 மணிக்கு உட்கார்ந்து அந்த வீடியோ பாக்குறேன். நீங்க விவசாய வீடியோ பாக்குறதுக்கு உங்களுக்கு எங்க வலிக்குதுன்னு நான் கேக்குறேன். என்ன சார்? ஐயோ உலகத்துல என்னென்னமோ இலவடுத்ததுங்க எல்லாம் செய்யுதுங்க. ஆனா நான் பண்ணா மட்டும்தான் குறி வச்சு பாக்குறாங்க. நான் என்னத்தை தான் போடுறது? உங்க வயசுக்கும் உங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நான் ஒரு கால் தூசி கூட இல்ல. சவால் நான் உங்களுக்கு விட்டனா? நான் விட்டனா உங்களுக்கு? ஐயா பெரியவரே, உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கங்க. இப்ப சமூக ஆர்வம், இப்ப நீ நல்லவன் சொன்னா உங்ககிட்ட வந்து புகார் கொடுக்க மாட்டானா? இப்ப நான் வந்து பயந்துகிட்டேன் அப்படிலாம் அது கிடையாது சார். அது எப்படி சேட்டிங் எனக்கு தெரியாதுங்கற, அப்புறம் சேட்டிங் குரூப்பானா அப்புறம் இல்ல அவ சொல்லிச்சு உனக்கு அப்ப தெரிஞ்சிருக்குல்ல. அதாவது ஒரு வெளியில இருந்து ஒரு கத்துறான், அவன் வீட்டுல இருந்து அவன் ஓடிறான். ஷாக். அத காட்டுங்கடா பாப்பா, அது எதுன்னு. நான் வீட்டுக்கு வந்து எவ்வளவு ஓடுறாளாம்லடா ஏதோ ஒரு வீடியோல. அது கூட என்ன எடுக்கறாங்கன்னு கூட தெரியாதா? இல்ல அதான் எனக்கு தெரியல. ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. அது அந்த கார்த்தி போக்சோ சட்டத்துல உள்ள இருக்கான். ஆமா. அந்த கார்த்தி இதுல என்ன ரோல் பண்ணா? என்ன ரோல்லாம் எனக்கு தெரியாது சார். எனக்கு கார்த்திங்கிறவங்க தெரியாது. இப்போ நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து ஒருத்தன் வந்து குமார்னு கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே யாரா குமார், எங்கடா இருக்கான் உடனே டக்குன்னு ஒருத்தன் உள்ளேருந்து ஓடுறான். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி வீட்டுலேருந்து ஒருத்தன் ஓடுறான்னு வீடியோ எடுப்பாங்களா? எவனாவது பல பேர் வந்து எடுத்துக்கிட்டு உட்காந்துருப்பானுங்க. இந்த மாதிரி காசு கொடுத்து எடுக்கணும் அவன். ஆமா, யாவன் காசு கொடுத்து எடுத்தாலும் தான் இப்போ மொக்க பேர் ஆகுது. நல்லபடியா நம்மளே ஓன் கண்டக்ட் போட்டாலும் தான் அங்க கிளின்னு கிளிக்குது. இதுல என்னத்த போய் பண்ண சொல்றீங்க? என்ன நல்ல கண்டக்ட் போட்டா ஏன் கிளிக்குது? நல்ல கண்டக்ட் நீங்க பாக்குறீங்களா? நைட்டு 12 மணிக்கு வீடியோ பாக்குற நீங்க அத நீங்க பேசக்கூடாது. சொல்லுங்க, ஏன் வீடியோவை என்னையவே கழுவி ஊத்தி விட்டு 12 மணிக்கு வீடியோ உங்களுக்கு என்ன வேலை? வீடியோ பார்த்ததுனால தான் கழுவி ஊத்துறேன். பாக்குறீங்க ஏன் வீடியோ எதுக்கு பாக்குறீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேலை? நைட்டு 12 மணிக்கு சோசியல் மீடியால போன்ல என்ன வேலை? தனிமையில உங்களுக்கு என்ன வேலை? சொல்லுங்க. எனக்கு வேலையே அதாம்மா. ஐயோ ஐயோ. ஆமா, ஏன்னா நான் அப்டேட் இப்ப என்ன நடக்கு அப்டேட்டுக்காக பார்க்கல, உங்களை அப்டேட் பண்றதுக்காக பாக்குறீங்க. இருக்கட்டு, அது வேலை. ஆனா 12 மணிக்கு நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி நீயே உன்னை திறந்து அழுத்திக்கிறீங்க. இல்ல, எதுக்கு நீங்க பாக்குறீங்க? நான் போடவே இல்ல. என்கிட்ட போடாம போய் முருகா தாழ முடியடா சாமி, நான் தான் போட்டேன் நீ ஏன் பாக்குறேன்னு ஒரு கேள்வி. நான் தான் போடலையேன்னு அடுத்த ஏன்டா இல்ல என்னடா எனக்கு மயக்க வருதுடா. என் கேட்ட கேள்விக்கு மட்டும் ஆமா இல்லைன்னு சொன்னா கூட போதும். இதுக்கு இவ்வளவு இது. சரி, இப்ப என்ன விசாரணை? குறுக்கு விசாரணை என்ன விசாரிக்க போறீங்க? சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தெளிவடையணும்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். சித்ரா பத்தி அந்த போனை தவிர வேற ஒன்றும் தொடர்பு கொள்ளவே இல்லை. எனக்கு அவங்கள நான் பார்த்தது கூட இல்ல. எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது, நான் பார்த்தது இல்ல. போனை யாரு கொடுத்துருப்பாங்கிற சந்தேகம் இருக்கா? உன் ஃபோன் நம்பரை நீ பார்த்ததே இல்லை. உன் ஃபோன் நம்பர் அவளுக்கு எப்படி கிடைக்கும்? என்னோட ஃபோன் நம்பர் வந்து இந்த சூர்யா பிரச்சனையில இது வந்து இப்போ வந்து எல்லாரும் இவங்க வந்து ஒரு சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லவும், இப்போ நாட்டை திருத்துற வீட்டை திருத்தணுங்கிற பட்சத்தில் வந்து அவங்க லைவ் வந்து அடிக்கடி வந்து எல்லாத்தோட கான்டாக்டும் வாங்கி பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னா வந்து சூர்யா விஷயத்தையும் சூர்யா தான் எதிரி அந்த அம்மாவுக்கு அப்படிங்கிறனால பேசிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிட்டு இருக்கப்போ இந்த புள்ள வந்து நான் வீடு கட்ட சமயத்துல வந்து நீ அங்க போனவா இங்க போனவா, நீ இப்படிதான் வீடு கட்டின அப்படிதான் வீடு கட்டினு சொல்லி ஒரு மாதிரி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி. யாரு பேசுனது? சூர்யா. அதாவது உனக்கு உன் தெரிஞ்ச வட்டாரத்துல இருந்தே உனக்கு எதிரியா இருக்காங்க. ஆமா, அந்த பொண்ணு பேசிட்டு இருக்க சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போதைக்கு வந்து இந்த அவங்களுக்கும் இவங்களுக்கும் சரியான ஃபைட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் நான் வந்து அம்மா இது மாதிரி வந்து இந்த பொண்ணு வந்து இப்படி என்னையெல்லாம் அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எப்போதுமே வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே அவங்க வந்து போட்டிருப்பாங்க. அப்படி சொல்றப்ப நான் சொன்னேன், சரிடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க வந்து பேசினாங்க. அப்போ ஒரு நாள் வந்து அவங்களோட லைவ் சாட்ல நான் வந்து ஒரு நாள் கால் பண்ணி பேசினேன். அப்பதான் என்னோட நம்பர் அவங்கள்ட்ட போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கான்டாக்டே நாங்கள்
பண்றது கிடையாது. ஐயோ அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா இந்த அம்மாவை பத்தியும் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க, இந்த பொண்ணையும் பத்தியும் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ள வந்து நீங்க போனீங்கன்னா நீங்க ரொம்ப ப்ரொஜெக்ட் ஆகி போயிருவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஐயோ இதுக்கு மேல நான் உங்கள்ட்ட எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப இவங்களுக்கு நம்பர் கிடைச்சதும் என்கிட்ட வந்து வாண்டடா வந்து ஒரு தடவை வந்து உன்னோட வீடியோ இங்க இருக்கு, நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா, நான் கம்ப்ளைண்ட் தரவா அப்படின்னு வந்து அவங்க கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், என் வீடியோ இருந்துச்சுன்னா என்னோட விஷயம், நானே கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் ரைஸ் பண்ணிக்கிறேம்மா, உங்களுக்கு அந்த வேலை எனக்கு வேலை வேணாம், நீங்க உங்க வேலையை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு இப்ப ரீசெண்டா இவங்க கேஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இல்லை மறுபடியும் வந்தாங்க. அதை நான் சொன்னதுக்கப்புறம் என்னை வீடியோவில் அவங்க வந்து வார்ன் பண்ணி திட்டிக்கிட்டே இருந்தாங்க. திட்டிகிட்டே இருக்கவும் என்ன ஏன் நீ இழுக்கிற, நான் லைவ் போட்டு என்னை வந்து நீங்கள் இழுக்கக்கூடாது, இது மாதிரி எனக்கு உங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, தயவு செய்து தப்பு பண்ணுறவங்கள மட்டும் நீங்கள் பேசுங்க, என்னை வந்து பேசாதீங்க, நான் புள்ள குட்டியோட இருக்கேன்னு சொல்லிட்டு நான் முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு 4 பேரோ 5 பேரோட வீடியோவை எனக்கு சென்ட் பண்ணி, இந்த மாதிரிலாம் வீடியோஸ் இருக்குது, இதில் வீடியோவும் இருக்குது, நான் கொண்டு போய் அங்கே கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா நீங்கள் எப்படி வேணால் நீ எப்படி வேணால் கொடுத்துக்க, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இந்த வீடியோ யார் அனுப்புனது உனக்கு அப்படின்னு. எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அதோட முடிச்சு எனக்கு இவங்க ஏதோ கிரிமினல் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிவிட்டு அதெல்லாமே டெலீட் பண்ணிட்டு என் பக்கத்து தயவுசெய்து தலை வச்சு கூட படுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளாக் பண்ணிட்டு விட்டுட்டேன் நான். லைவ் சேட்னு சொன்னியா, அது என்ன லைவ் சேட்? லைவ் சாட்னா நம்ம வந்து இது யூடியூப்ல லைவ் பேசுவோம்ல, லைவ். ஆமா, அதோட பேசுனியா? அதோட நான் வந்து கால் பண்ணி எல்லா பேரும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. சரி, போன் நம்பர் கொடுத்துருவாங்க அவங்க. அப்ப வந்து இவ இப்படி பண்றா, அவ அப்படி பண்றா, உங்களை இப்படி பேசுறாமா, எங்களை இப்படி பேசுறாமா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இப்ப எல்லாத்தோட லைவ்லயுமே என்கிட்ட மட்டும்தான் கால் பண்ணி யாருமே பேச மாட்டாங்க, நான் நம்பர் ஷேர் பண்ண மாட்டேன். மற்ற எல்லா பேர்த்தோட லைவ்லயும் நம்பர் ஷேர் பண்ணுவாங்க, போன் பேசி ஒருத்தைய கிளிக்கிறதா இருந்தா கிளிங்க அப்படின்னு சொல்லி லைவ்ல போடுவாங்க. அப்படி அந்த பேச்சுல வந்ததுதான். எனக்கும் அந்த அம்மாவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது, அவ்வளவுதான். லைவ்ல ஒருத்தனை பிடிச்சி இல்ல ஒருத்தைய பிடிச்சி கிளின்னு கிளிக்கிறது தப்பு இல்லை. யாரு இல்லைங்க, அவங்கக்குள்ள சண்டைங்க. அவங்கக்குள்ள சண்டையில என்ன தராதரம் இல்லாம என்னை வந்து சரிங்களா, என்னை பேசவும் அவள்கிட்ட நான் போராடி பார்த்தேன், அவள் நிப்பாட்டுறதா கிடையாது. அப்போ இந்த அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து என்னை பேசுறாங்க, இவ பேசுறது எல்லாமே பொய், நீங்க என்னன்னு கேளுங்க. இவங்க சமூக ஆர்வம். இப்ப நீ நல்லவன் சொன்னா உங்ககிட்ட வந்து புகார் கொடுக்க மாட்டானா கேக்குறேன். எப்ப நான் நல்லது பண்றேன், நீ உனக்காக நான் நல்லது செய்யறேன் அப்படின்னு சொன்னா, ஐயோ இவர் ரொம்ப நல்லவர்ப்பா அப்படின்னு உங்ககிட்ட இப்ப நீங்க ஒரு போலீஸ்காரரு இல்ல ஒரு கடவுளாவே இருந்தீங்கன்னா, ஐயோ இந்த நல்ல கடவுள்ப்பா, இவர்கிட்ட வந்தோம்னா நல்ல தரிசனம் கொடுப்பாருப்பான்னு நான் நம்பி வரமாட்டாங்களா கேக்குறேன். அப்படிங்கிற ஒரு இதுலதான் நான் போய் அக்கா இந்த மாதிரி இந்த பொம்பளை அடங்க மாட்டேங்கிறா, இவ அடங்க மாட்டேங்கிறா, என்னை வந்து இவ்வளவு அவதூறு பரப்புறா, எனக்கு மன உளைச்சலா இருக்கு, நீங்க என்னான்ட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன போட்டு நாங்க வச்சுட்டோம். நாங்க அவ்வளவுதான். இந்த கார்த்தின்னு உங்க உரையாடல கூட கார்த்திய அசிங்கசியமா திட்டுச்சுல்ல, அது அந்த கார்த்தி இப்போ போக்சோ சட்டத்தில் உள்ள இருக்கான். ஆமா, அந்த கார்த்தி இதுல என்ன ரோல் பண்ணா? என்ன ரோல்லாம் எனக்கு தெரியாது சார், எனக்கு கார்த்திங்கிறவனே தெரியாது எனக்கு. ஆமா, கார்த்தி எல்லாம் தெரியாது. திவ்யா கலெஜ் கூட எல்லாம் நான் பேசினதே கிடையாது. இத்தனை வருஷம் ஆகுது அந்த பொண்ணு கூட எல்லாம் நான் பேசினதே கிடையாது. திவ்யா கலச்சி அந்த சரௌண்டிங்ல யார்ட்டுமே நான் பேசினது கிடையாது. அப்புறம் வானவில் குரூப்னு ஒண்ணு வந்துச்சு, அந்த வானவில் குரூப்னா தெரியுமா என்னது? எனக்கு அந்த வானவில் குரூப்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு அது என்ன, அதுவும் சேட்டிங் குரூப்? அது எப்படி சேட்டிங் எனக்கு தெரியாதுங்கற, அப்புறம் சேட்டிங் குரூப்பானா அப்புறம் இல்ல அவ சொல்லிச்ச இதுதான் உனக்கு அப்ப தெரிஞ்சிருக்குல்ல, சேட்டிங் குரூப்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வானவில் குரூப் அவருது அப்படின்னு அதுல வந்துச்சு. இப்ப இன்டர்வியூ நான் ஃபுல்லா கவனிச்சேன். அதுல வந்து நீ சொன்ன வானவில் குரூப் சிக்காதுதான் அப்படின்னு சொன்னனாலதான் கேள்வி கேட்டேன். அப்படிலாம் அதெல்லாம் சொல்ல, சும்மா பசங்க வாய்க்கு வந்தது சொல்லிட்டு இருப்பாங்க. அதை ஏதாவது காமெடியா சொல்லியிருப்பான ஒழிஞ்சு அதை பத்திலாம் நான் வந்து சொல்லலை நான். அப்போ அந்த 2 பேரு ஜாயிண்ட் இன்டர்வியூ கிடையாது? அது நோ, தப்பான அது ஒரு விஷயம். நாங்க 2 பேரும் நாங்க ஒற்றுமையும் கிடையாது, நாங்க 3 பேர் சேர்ந்து ஒன்னாவும் கிடையாது, எனக்கு அவளுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நீங்க அவளையே கூட்டு பாருங்க, அவளும் அதை தான் சொல்லுவா, எனக்கு அவங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு அவளும் தான் சொல்லுவா. அதாவது உங்களை இவ்வளவு கேள்வி கேட்டுச்சு ஷகிலா எங்க கேள்வியே கேட்கலையே, நாங்க பேசுறதுதான் அவங்க பாத்துட்டு இருந்தாங்க. அவங்க எந்த கேள்வி கேட்ட, ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்களா? போட்டு பாருப்பா கலாட்டா சேனல்ல அவங்க ஏதாவது கேட்டாங்களா? ஒரே கேள்விதான். அதோட நாங்க தான் இங்க
பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கோமே. அந்த அம்மா எந்த கேள்வி கேட்டாங்க? இல்லை, என்னை பற்றி ஒரு வார்த்தை கேட்டுச்சு. அது அவங்க பேசுனதுக்கு இத்தனை கிழிக்கிறதுக்கே அந்த ஆளு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான், நீ ஐயா தாயேன்னு சொன்னா மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவானா அப்படின்னு சொன்னாங்க. அவளை பத்தி தெரியுமா? இல்ல, எனக்கு அந்த அம்மா பத்திலாம் எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. நிர்வாண பட நடிகைன்னு தெரியுமா? தெரியாது. பிட்டு படம் நான் என் வயசுக்குன்னா நான் பாக்கல சார். இல்ல, நான் வந்து போஸ்டர் பாத்திருக்கேன், கிளாமர் போட்டோ பாத்திருக்கேன். ஆனா என் வயசுக்கு அந்த அம்மா படத்துல நான் பாக்கல. இல்ல, போஸ்டர்ல அந்த அம்மா போட்டோ எல்லாம் பாத்தீங்களா? எல்லா பேருமே தானே சார் கிளாமர் போட்டிருக்காங்க. எல்லா பேரும் கிளாமர் போட்டோ இல்ல, அப்சீன் போட்டோ. கிளாமர் வேற, அப்சீன் வேற. கிளாமர்ங்கிறது கவர்ச்சி படம், அப்சீன்ங்கிறது ஆபாச படம். அதனால அதுல நடிச்சது அது வந்து பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு ஸ்டேட்டஸ் வாங்கிருச்சா? என்ன பேசுற அளவுக்கு? அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வயசுக்கு அப்புறம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும் சார். அப்ப அதை பத்தி பேசிக்க கூடாது இல்ல சார்? உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு பர்சனல் மேட்டரா இருக்கலாம், அதை அங்க கொண்டு வந்திருக்க கூடாது இல்லன்னு. அங்க நீங்க வந்திருக்கீங்கல்ல, நீங்க வந்து எங்களை தவறா பேசுறதுனால தானே அங்க ஒரு கேள்வியா வருது. அதை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். நானும் சூர்யாவும் பேசுனதுனால தானே அங்க வெடிச்சிருக்கு. உங்களுக்கு அவங்களுக்கும் பிடிக்காம இருக்கிறது எங்களுக்கு தெரியாது இல்ல, உங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை இருக்கிறது எங்களுக்கு தெரியாது இல்ல. அப்ப அவங்க அந்த இடத்துல கேள்வி கேட்டிருக்காங்கல்ல. இப்ப நீங்க இந்த மீடியால வந்து இப்ப நீங்க அவங்கள பத்தி பேசுறீங்க, அப்ப வந்து அவங்க கேட்க மாட்டாங்களா? அந்த ஆளுக்கு என்ன இருக்கு, என்கிட்ட பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவர் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி மாத்தி மாத்தி அடிச்சுட்டு சாவுங்க. நாமளும் எனக்கு என்ன வந்திருக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு என்ன தெரியும் உங்களோட விஷயம்லாம்? உங்க வயசுக்கும் உங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நான் ஒரு கால் தூசி கூட இல்ல, புரியுதுங்களா? இதை திருப்பி போடுங்க, ஒரு இடத்தை திருப்பி போட்டுருங்க. ஏன்னா இதுக்கு முன்னால உள்ளதுலாம் இதான் பதில். அததான் சொல்றேன், உங்க வயசுக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நான் ஆள் கிடையாது, எனக்கு அது தெரியாது. நான் ரொம்ப 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 வயசு கம்மி, உங்க பொண்ணு மாதிரி நானு. அதனால நீங்க நினைக்கிற மைண்ட் மூளை அளவுக்கு எனக்கு ஒர்க் ஆகும். அதே சமயத்துல நான் மறுபடியும் வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் நல்லா நிறைய போயிருக்கு, எக்கச்சக்கமா போயிருக்கு. அதில் வந்து ஒன்றை பற்றியோ நீ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு பேசவே இல்லை. அந்த சித்ரா சொன்னது தான் நான் சொன்னேனே தவிர, அதுமாரி சுமதின்னு ஒரு பொண்ணை சொல்லிச்சு இல்லையா, சுமதிங்கிற பொண்ணு அது பேசுனது தப்பு, அது வந்து விதவையாக இருக்குது, அது ஏதோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட நான் அதில் பார்த்தேன். பாத்தீங்கல்ல, ஒரு தவறான வதந்திய பரப்பையும் அது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு கரெக்டா அது உண்மைன்னு தெரியற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் அடக்கிட்டு இருக்கணும்ல. இல்ல 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 இல்ல, ஒரு செய்தியில சொன்னாங்க சார், அவன் சொல்றேன் அவன் கண்ணாப்புனா அவன் செய்தியில சொல்லிட்டு போயிட்டான். அதுவே என்ன ஏது நாங்களாம் அப்படியே தடாப்படத்தாடும், ஐயோ என்ன இப்படி வைரல் ஆகி கிடக்குதுன்னு அப்படியே முட்டி மோதி 4 செவத்துக்குள்ள அப்படியே முணுங்குறோம், அலையிறோம். அட கடவுளே, தலையில கைய வச்சுட்டு உட்காரோம். நான் பேசுனதுக்கு நீங்க பேசுனது சரியா போச்சு அப்படிதானே? என்ன பேசுனதுக்கு? நான் அன்னைக்கு பேசுனதுக்கு நீங்க 2 பேரும் சண்டை போட்டு பேசுனது சரியா போச்சு. சரி, சரியா போச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து குடுக்குற 5-10க்கு நீங்க ஏன் சார் இன்னமுமே அதையே பேசிட்டு இருக்கீங்க பேட்டியில? இல்லையே. இல்ல சார், இன்னைக்கு கூட தான் நான் பார்த்தேன் 2 இவன் டிவில தான் கிங்கு 24x7ல பார்த்தேன். அப்புறம் ஒரு புது சேனல்ல ஒண்ணு பார்த்தேன். வர சொல்லு ரோட்ல இவளுக்கு சவால்னு சொன்ன தான் நான் சொன்னேன். சவால் நான் உங்களுக்கு விட்டனா? நான் விட்டனா உங்களுக்கு? ஐயா பெரியவரே, உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கங்க, அதத்தான் நான் சொன்னேன். இப்ப நான் வந்து பயந்துகிட்டேன் அப்படிலாம் அது கிடையாது சார். நான் பயப்புள்ளலாம் கிடையாது. ஒரு மரியாதை, பொது மேடையில எப்படி இருக்கணுமா அப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஏன்னா எனக்குன்னு ஒரு எய்ம் இருக்குல்ல, நான் சினிமா நடிச்சிட்டு இருக்கேன், அதுதான் என்னோட ஒரு இது. இப்படி இடையில எனக்கு வரப்போற டைம்ல இந்த மாதிரி கெட்ட பேரு கெட்ட இதெல்லாம் சுமத்துனா நான் என்ன சொல்றேன், அப்போ என்னன்னா நான் சீனியர் ஆர்டிஸ்ட்ங்கிற முறையில இந்த சேட் எல்லாம் ஒரு லிமிட், இந்த வீட்டுல இருந்து ஒருத்தன் ஓடுற மாதிரி எல்லாம் எடுக்கக்கூடாது. இல்ல சார், எனக்கு அதே புரியல சார். அது கண்டென்ட் வீடியோ எவனோ ஒரு ஷார்ட் பிலிமா ஏதாவது ஒன்னு எடுத்துருப்பாங்க. ஷார்ட் பிலிம் இல்ல, ஷார்ட்ஸ் தான். அதாவது ஒருத்தன் வெளியில இருந்து ஒருத்தர் கத்துறான், அவன் வீட்டுல இருந்து அவன் ஓடிறான், வெளியே போறான், அவன் ஷாக்கு. அதை காட்டுங்கடா பாப்பா, அது எதுன்னு எங்கடா வீட்டுக்கு வந்து எவ்வளவு ஓடுறாளாம்லடா ஏதோ ஒரு வீடியோல. அது கூட என்ன எடுக்கிறாங்கன்னு கூட தெரியாதா? இல்ல அதான் எனக்கு தெரியல. அதத்தான் சொல்றேன், அது தெரியாம செய்ய பாக்கு. ஏப்பா உண்டா இல்லையாப்பா, அது சிரிக்காம பாருங்க. அவன் ஓடல, அவன் வெளியே இருந்து கட்டிட்டு இருப்பான், இங்க கட்ட பாக்கலாம். அப்ப இப்படி ஒரு கண்டென்ட் வீடியோ போட்டா
நாளைக்கு உன்னை கேரக்டர் வேஷத்துக்கு எவன் புக் பண்ணுவான்? சார் காமெடி கலந்தது தானே சார் எல்லாமே. இல்ல அது காமெடி இல்லம்மா, அது காமெடி என்ன சார்? ஐயோ உலகத்துல என்னென்னமோ இலவடுத்ததுங்க எல்லாம் செய்யுதுங்க. ஆனா நான் பண்ணா மட்டும்தான் குறி வச்சு பாக்குறாங்க. எனக்கு அதுதான் எனக்கு தலையெழுத்தா இருக்குது. எனக்கு நான் என்னத்தை தான் போடுறது? ஒரு விவசாய வீடியோ போட்டா பாக்குறீங்களா? உங்க கண்ணுல எல்லாம் தென்படுதா? நைட்டு 12 மணிக்கு உட்காந்து அந்த வீடியோ பாக்குறேன். நீங்க விவசாய வீடியோ பாக்குறதுக்கு உங்களுக்கு எங்க வலிக்குதுன்னு நான் கேக்குறேன். ஏமா உங்க வீட்டுக்காரர் யாரு? உங்க வீட்டுக்காரர் உனக்கு என்ன உறவு? அவரு உன்னைய பத்தி என்ன சொன்னாரு? அந்த வீடியோ நான் சொல்லட்டுமா? என்னைய பத்தி என் புருஷன் என்கிட்ட பேச மாட்டாரு. என் புருஷன் வந்து என்னை அண்டை வாயின்னு சொல்லுவாரு. சொன்னே இல்லையா? எவ்வளவு தூரம் என் புருஷன் ஐயோ சாமி இங்க பாருங்க. ஒன்னே புருஷன் அண்டா வாயின்னு சொல்லிருக்காருன்னு நீயே சொல்லிருக்க. அண்டா வாய் இல்ல அண்டா வாய் நீ சொல்லிருக்க. ஏன் புருஷன் தானே நீ அண்டா வாயின்னு சொல்றாரு. அதைத்தான் நான் சொல்றேன். அந்த அளவுக்கு நான் பாத்துறேன். மயிறு மாதிரி பாத்துட்டு இருக்கற.